அதிர்ஷ்டம் நியூஸ்க்கு வரவேற்கிறோம். ஓபிஎஸ்க்கு போடி தொகுதியா? கொந்தளிக்கும் உள்ளூர் தமிழக வெற்றிக் கழக பிரமுகர்கள். என்ன நடக்கிறது? தமிழக வெற்றிக் கழகத்துடன் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தென் மாவட்டங்கள் முழுக்க அனல் வீசுகிறது. தேனி மாவட்டத்தில் உள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் பன்னீரும் தினகரனுமே வேட்பாளர்களை தேர்வு செய்து செலவு பொறுப்புகளை ஏற்க விரும்புவதாகவும் தகவல் பரவுகிறது. இதில் அதிர்ச்சியில் இருப்பது உள்ளூர் தமிழக வெற்றிக் கழகத்தினர்தான். ஏன் அவர்கள் கவலைப்படுகிறார்கள்? தொகுதி நிலவரம். போடி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற பிறகு தொகுதி பக்கமே எட்டிப் பார்க்கவில்லை ஓபிஎஸ். கூட்டணி சிக்கல். கூட்டணி அமைந்தால் மீண்டும் இதே தொகுதியில்தான் அவர் போட்டியிடுவார். இந்த தொகுதி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சாதகமாக இருக்கும் நிலையில் பன்னீருக்கு ஆதரவாக எப்படி வாக்கு கேட்பது? நிர்வாகிகள் வருத்தம். மக்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று புலம்பித் தீர்க்கிறார்களாம் தேனி மாவட்ட நிர்வாகிகள். இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், தமிழக வெற்றிக் கழகத்திற்கு நிறைய பேர் இன்று போய்க் கொண்டிருந்தாலும் உள்ளூரில் தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்பிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெளியிலிருந்து வருபவர்கள் ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக இருக்கிறார்கள். உதாரணமாக ஜேடான் சிடி பிரபாகர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அதேபோல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேர் இணைந்தார்கள். இன்று கூட உசிலம்பட்டி தொகுதி தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் சேர்ந்திருக்கிறார். இப்படி மாற்றுக் கட்சியில் இருந்து செங்கோட்டையன் வந்திருக்கிறார். அவராவது மூத்தவர், பரவாயில்லை. இப்படி எல்லா இடத்திலிருந்தும் நிறைய பேர் வருவது உள்ளூர் நிர்வாகிகளுக்கும் அவர்களுக்கும் ஒரு உரசலை ஏற்படுத்துகிறது. இது எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய விஷயம்தான். இதை விஜய் எப்படி சமாளிக்கப் போகிறார் என்று தெரியவில்லை. ஏனென்றால் ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு வரும்போது அங்கு ஏற்கனவே ரசிகர் மன்றத்திலிருந்து ஒருத்தர் வேலை பார்த்துக் கொண்டிருப்பார். அவருக்கு வாய்ப்பு கொடுக்காமல் ஏற்கனவே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் போன்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் ஒரு முரண்பாடு வரும். இது அதிமுக, திமுக என எல்லா கட்சியிலும் வரும். அவர்கள் அதைச் சமாளித்து விடுவார்கள். ஆனால் இன்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் கட்சி அதைச் சமாளிக்குமா? குறிப்பாக விஜய் கட்சியை பாரதிய ஜனதா கட்சி ஒரு பக்கம், திமுக ஒரு பக்கம்ன 2 பேருமே உடைக்க முயற்சிப்பார்கள். அங்கிருக்கும் ஆட்களை இழுப்பார்கள். இது எல்லா தேர்தலிலும் நடக்கும். தமிழக வெற்றிக் கழகம் அனுபவமில்லாத கட்சி என்பதால் இதைச் சமாளிப்பது சிக்கல் என்றுதான் சொல்கிறார்கள். குறிப்பாக ஓபிஎஸ் மீது ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டு இருக்கும்போது அவருக்காக கட்சித் தலைவர் விஜய் போய் ஓபிஎஸ் ஒரு ஒப்பற்ற மனிதர், அவருக்கு வாக்கு அளிக்கவும் என்று கேட்டால் அது விஜய்யின் பிம்பத்திற்கு கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது நிதர்சனமான உண்மை. நீங்கள் விஜய்யின் ஆதரவாளர்களாக இருந்தாலும் இந்த செய்தியைப் பற்றி உங்கள் கருத்தைச் சொல்லுங்கள்.